இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு நியூ ஆஃபரை இப்போ வந்து நமக்கு வந்து அலோகேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்றோம், இப்போ நமக்கு வந்து அப்கிரேட் ஆகுறதுல வந்து என்ன கிரெடிட் கார்டு நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க, நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து என்ன, சோ இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க ஆல்ரெடி இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்தீங்க அப்படினா நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பரையும் வந்துட்டு நீங்க ஒரு ஹாய் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அதை வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதை வந்துட்டு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 60,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கிரெடிட் கார்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரா எச் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆஃப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு 60,000லிருந்து 90,000 எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்கிரேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுரா ஏஜ் கிரெடிட் கார்டில் இருந்து லீஜெண்ட் கிரெடிட் கார்டுக்கு எனக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டுக்கு பதிலாக நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீஜெண்ட் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டிலேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஜெண்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீஜெண்ட் கிரெடிட் கார்டில் இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிரெடிட் கார்டுக்கு நமக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். இப்போ வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த ஆஃபர் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல இது வரைக்கும் கிரெடிட் கார்டு வாங்கலை அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க்ல நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து அதிகமாக ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில், அதே மாதிரி கம்மியான ப்ராசஸிங் ஃபீல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,18,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் எத்தனை டைம் நமக்கு வந்து புதுசாக பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருந்தேன். அப்போ கூட நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேங்கிங்கோட மொபைல் நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்இண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் சரி, இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டுலையோ இல்லை இண்டஸ்இண்ட் பேங்க்லையோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட இண்டஸ்இண்ட் பேங்க்ல உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் அவைலபிளாக இருக்குதோ அந்த ஆஃபர் எல்லாமே இது மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்டோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லோன் எது வேணாலும் நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 72,000 லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இங்கே வந்து அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவை இல்லை அப்படின்னா விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எண்டிங் கார்டு நம்பர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லீஜெண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இப்போ அந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டைனர் பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுலேயும் எந்த ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ கிடையாது. இதுவும் ஒரு ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்கிரேட் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்கிரேட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும்.
ஸோ இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிற அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இப்படி தான் வந்து கிரெடிட் கார்டு இருக்கும், ஈஸி டைனர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டில் அதிகபட்சமான பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக ஹோட்டலில் வந்து பில் பேமெண்ட் அதிகமாக பே பண்ணுவீங்க, அதிகமான ஹோட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட் அண்ட் ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 மாதத்துக்கான ஈஸி டைனர் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் பிளான் வந்துட்டு நமக்கு டோட்டலாக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கான ஃப்ரீ மெம்பர்ஷிப் பிளான் வந்து இதில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 25%லேருந்து 50% வரைக்கும் நம்ம வந்து டைனிங் பில் பேமெண்ட்டில் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் பெனிஃபிட்டில் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 20% எக்ஸ்ட்ரா ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3 டைம் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக அதிகபட்சமாக நம்மளால் 500 ரூபாய் வரைக்கும் இதில் வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 90 நாளைக்குள்ளே நம்ம வந்து ஒரு 30,000க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வெல்கம் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம வந்து அப்கிரேட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் பெனிஃபிட்டாக 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. இது ஈஸி டைனிங்கில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறோம்ல அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணியே நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த டைனிங் பில்லை வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எங்கெல்லாம் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் பர்ச்சேஸு, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ரெண்ட் பேமெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பில் பேமெண்ட்டு, இதுக்கப்புறம் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபைனலாக இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான், ஜாயினிங் ஃபீயும் கிடையாது, ஆனுவல் ரெனிவல் ஃபீமே வந்து கிடையாது. நான் வந்து லாஸ்ட்டாக 2 இயராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நான் பே பண்ணதில்லை. எப்போவாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஏதாவது இஎம்ஐயில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி ரெகுலர் யூஸுக்கு பண்ணது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டு தான். ஸோ இப்போ வந்து எப்படி அப்கிரேட் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெஜெண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி ஈஸி டைனருக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற ஆஃபர் வந்து வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இந்த கிரெடிட் கார்டை வந்து லெஜெண்ட் கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஜெண்ட் கிரெடிட் கார்டில் தான் நிறையவே பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து கிடைக்கும். பட் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒர்த்தபுளான பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்காது. பட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் த எலிஜிபிலிட்டி அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலிஜிபிள் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தாராளமாக இப்போ கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணலாம். இப்போ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த லெஜெண்ட் கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே லிமிட்டை தான் அப்படியே நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டோட நேமு, அப்புறம் ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த 30,000 ரூபாய் 90 நாளைக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணனா அந்த 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்கிரேட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி அப்கிரேட் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்கிரேட் ஆயிரும். இப்போ வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்கிரேட் கார்டு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்கிரேட் யுவர் இண்டஸ்இன் பேங்க் கிரெடிட் கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்கிரேட் ஆயிருச்சு. யுவர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கு எப்போ வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 8லேருந்து அதிகபட்சம் வந்து 10 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நாளைக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு நம்மளோட ரெஜிஸ்டர் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து நான் ரிசீவ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து போடுறேன். அப்போ
வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக ஹோட்டலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டாக இருக்கும். இதுவும் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். தேவைப்படுறவங்க கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி அப்கிரேடுக்கான ஆஃபர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து வேறு எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே வராது. டேரெக்டாக என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.